திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் அந்தநல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜகோபால் தலைமையில் முத்தரசநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற கழக உறுப்பினர் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக கழக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், 2,20,00,000 தொண்டர்கள் எடப்பாடியாரை தமிழக முதலமைச்சராக்குவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக கருத்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தலைமையேற்று சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்கர் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மருந்து பெட்டகம், ஊட்டச்சத்து பெட்டகம், மக்களை தேடி மருத்துவம், புதிய குடும்ப அட்டை, மின் இணைப்பு, பெயர் மாற்றம், சுய உதவி குழுக்களுக்கு 32 லட்சம் சுழல் நிதி ஆகியவற்றை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டிப்பட்டியில் டாஸ்மாக் பார் நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் தனது பாரின் உள்ளே இருக்கும் குப்பைகளை அகற்ற சொல்லி பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களை அவதூறாக பேசியதாகவும், மேலும் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்று செயல் அலுவலரை தகாத வார்த்தைகளில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக செயல் அலுவலர் யோகஸ்ரீ கொடுத்த புகாரின் பேரில் கார்த்திக் என்பவர் மீது பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பேரூராட்சியின் துப்புரவு பணியாளர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு, இதனால் பேரூராட்சி பகுதிகளில் குப்பைகள் அகற்றவில்லை மற்றும் தண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள், கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துப்புரவு பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செயல் அலுவலரிடம் விசாரணை செய்த தங்க தமிழ்ச்செல்வன் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து துப்புரவு பணிகள் மற்றும் குடிநீர் முறையாக வழங்க வேண்டும் என்று கூறி பேரூராட்சி திட்ட இயக்குநரையும் செயல் அலுவலரையும் எச்சரித்து சென்றார். நான் முதல்வன் திட்டம் குறித்து நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி நிறுவன தலைவர்கள், முதல்வர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் கூட்டம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது கல்வித்துறையில் AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய தாக்கத்தை, புரட்சியை ஏற்படுத்த உள்ளதாகவும், நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களை அதற்கு தகுந்தவாறு தயார்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து நான் முதல்வர் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோவில் திருமாலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கடந்த 2022ஆம் ஆண்டு 24,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்று பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று ஊராட்சி மன்ற கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்களின் தாய் மாமா தட்சிணாமூர்த்தி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் குத்துவிளக்கு ஏற்றினார். பின்னர் மரக்கன்று நடப்போட்டு பொதுமக்களுக்கு தென்னை மரக்கன்றுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளிமாநில பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC கட்டட தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் முன்பு AITUC கட்டட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மாவட்ட பொதுச் செயலாளர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்ற தன்னாட்சி அதிகாரம் வழங்கிட வேண்டும், ஓய்வூதியம் 2000 வழங்கி மனு அளித்த அனைவருக்கும் வீடு அளித்து வீடு மானியம் 4 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மயிலரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிதாக உறுப்பினர் அட்டை சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மயிலரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிதாக உறுப்பினர் அட்டை சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் NR அனந்த பிரபு, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய தலைவர் M விநாயகமூர்த்தி தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் மயிலரங்கத்தில் கூட்டம் நடைபெற்றது. பெரும்பாக்கம் அருகே மர்மமான முறையில் இறந்த சிவா என்பவரின் வழக்கில் மதுரையைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பவர் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் குளத்தில் மூழ்கி மர்மமான முறையில் இறந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் இவரும் அவருடைய நண்பர் ராஜ்குமார் என்பவரும் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி கீழ்கட்டளை ஏரிக்கரையில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த நபர் வீட்டில் பேசிவிட்டு தருவதாக செல்போனை வாங்கியுள்ளார். அப்பொழுது அந்த நபர் செல்போன் திருட்டில் ஈடுபட முயன்ற நிலையில் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த நபர் இருவரையும் அருகில் இருந்த ஏரியில் தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதில் நீரில் மூழ்கி சிவா இறந்துள்ளார் என்பதும் கொலையில் ஈடுபட்டவர் மதுரையைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பதும் தெரியவந்தது. இது குறித்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 20 அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து 761 பெண் குழந்தைகள் பங்கேற்றனர். இதில் கபடி, வாலிபால், கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் அவரது உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்த சம்பவம் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக தலைவர்களை விமர்சிக்கும் அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்து உருவப்படத்தை எரித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சொத்து பிரச்சனை காரணமாக பெரிய மூக்கனூர் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது தாக்குதல் நடைபெற்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை ஒன்றியம் பெரிய மூக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி சுமதி. இவர் பெரிய மூக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஏழுமலைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவருக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதில் ஆவேசமடைந்த இளங்கோவன், தெய்வசுந்தரம், ரமேஷ் ஆகியோர் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சுமதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின்
உருவப்படத்தை சாலையில் எரித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவரது உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவக்கோட்டை அருகே புதுக்குடியிருப்பு கிராமத்தில் அரசு அமைத்து கொடுத்த விளையாட்டு மைதானத்தை தனிநபர் ஆக்கிரமித்த நிலையில் அதனை மீட்டு கிராம மக்கள் பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சண்முகநாதபுரம் ஊராட்சி புதுக்குடியிருப்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பொதுமக்களின் தேவைக்காக இளைஞர் மேம்பாட்டு திட்டத்திற்கு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி திடல் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டது. இதற்கிடையே கொரோனா காலத்தில் அந்த விளையாட்டு மைதானம் பயன்பாட்டில் இல்லாததால் சிலர் நபர் ஆக்கிரமித்து வேலி அமைத்திருந்தனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராமத்தினர் ஒன்று சேர்ந்து போராடி விளையாட்டு மைதானத்தை மீட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். உதகையில் பள்ளிகளில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு முதலுதவி அளிப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே விபத்து ஏற்பட்டால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் சேவையை எவ்வாறு அழைப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளியில் விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை எவ்வாறு அழைப்பது, விபத்துகளில் சிக்கி உள்ளவர்களை எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிப்பது ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.